வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து வித்யுலேக்கா அவங்க பண்ண அப்சைட் டவுன் பிளாக் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெட் இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சுகர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே இப்போ நல்லா சலிச்சிட்டு நார்மலாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் கேக் மோல்டில் போட்டு வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேக் நல்ல சாஃப்டாக அந்த ஈரப்பதத்தோட பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இப்போ எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம செரி வச்சு கேவியர் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரி பீசஸை இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப்பில் 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த செரி சேர்த்துக்கலாம். கூடவே அகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பவுடர்ட் சுகர் இல்லைனா நீங்கள் நார்மல் அந்த கிரானியூல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அகர்லாம் மெல்ட் ஆகும். அடுத்து ஒரு பவுலில் சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயிலை 4 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த அகர் செரி மிக்ஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்லரில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய செரி மிக்ஸ் நல்ல ஹாட்டாக இருக்கணும் அண்ட் உங்களோட எண்ணெய் நல்ல சில்லுன்னு இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஸ்பியர் எல்லாத்தையும் எடுத்து சில்லுன்னு இருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேவியர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாக்லேட் லேயர் பண்ணுறதுக்காக ஒரு OHP ஷீட்டில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்க்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா பக்காவாக செட் ஆகிடும். இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அண்ட் கேக்கை கொஞ்சமாக உதிர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து செரிஸ் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் கேவியர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் சர்க்குலர் பீசஸாக கேக்கை கட் பண்ணோம்ல, அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி தலைக்கீழே கவுத்து அந்த கிளாஸில் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு லைட்டாக உடச்சிங்கன்னா உங்களோட சூப்பரான அப்சைட் டவுன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.